வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்த நிலையில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இதனால் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாளை கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் வரும் 26, 27, 28 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழை பாதிப்புகள் குறித்து பொதுமக்கள் புகார்களை தெரிவிப்பதற்கு ஏதுவாக கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரமும் இயங்கி வருகிறது. அறிவிக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் தொடர்பான புகார்களை தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ஈரப்பதம் பார்க்காமல் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் சேமிப்பு கிடங்கிற்கு லாரி மூலம் கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகள் லாரியிலேயே முளைக்க தொடங்கியுள்ளன. 11 நாட்களுக்கு மேலாக நெல் மூட்டைகளை இறக்கி வைக்காமல் லாரியிலேயே வைத்துள்ளதால் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியது. தமிழகத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நெல் மாதிரிகளை சேகரிக்க மத்திய குழு அமைக்கப்பட்டுள்ளது. 9 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு விரைவில் தமிழகம் வருகிறது. விவசாயிகள் வியர்வை சிந்தி விளைவித்த நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நெல் கொள்முதல் குறித்து தவறான தகவல்களை இபிஎஸ் பரப்புவதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நெல் மூட்டைகள் அனுப்பும் பணிகளை பார்வையிட்ட அவர் தினமும் 4000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதலில் தாமதம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசின் அலட்சியத்தால் 20 லட்சம் டன் நெல் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ராமநாதபுரத்தில் மழை ஓய்ந்தும் வயல்வெளிகளில் இன்னும் வடியாத வெள்ளத்தால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. கர்நாடக மாநிலம் கேஆர்எஸ் அணையில் இருந்து 20,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 34,000 கன அடியிலிருந்து 45,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் நீர் திறப்பு வினாடிக்கு 45,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.
தொடர் கனமழையால் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மற்றும் மேல் மலையனூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பியது. உபரி நீர் சாலைகளில் வெளியேறி வரும் நிலையில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. சாலையில் மழைநீர் தேங்கி நின்ற நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். விழுப்புரம் அருகே உள்ள எருமனந்தாங்கல் ஏரி உடைந்து 1000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மலேசியாவில் அடுத்த வாரம் நடைபெறும் ஆசியான் உச்சி மாநாட்டில் தான் நேரடியாக பங்கேற்கவில்லை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். காணொளி வாயிலாக பங்கேற்பதாக மலேசிய பிரதமரிடம் தொலைபேசி வாயிலாக விளக்கம் அளித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக 35 வயதான தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டுள்ளார். பாட்னாவில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் வரும் 28, 29ஆம் தேதிகளில் தென்காசிக்கு செல்கிறார். 30ஆம் தேதி ராமநாதபுரத்திற்கு செல்லும் முதல்வர் ஸ்டாலின் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். தூய்மை பணியாளர்களுக்கான இலவச உணவு திட்டத்திற்கு அனுமதி வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ நடத்திய விசாரணை. சிபிஐ தரப்பில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை கரூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வரும் திங்கட்கிழமை சூரசம்ஹாரம் நடைபெற உள்ள நிலையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. 26ஆம் தேதி சென்னை, சேலம், கோவை, ஈரோடு, திருப்பூர் மற்றும் பெங்களூருவில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மண்டபம் அருகே அடுப்பு வைத்து பிரசாதம் தயாரிப்பதை ஏற்க முடியாது. மாற்று வழி குறித்து கோவில் இணை ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கோயில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என அனைத்து கோயில்களுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை சூளை அருகே பட்டாளம் சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டது. பள்ளத்தை மூடும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரரும் இசையமைப்பாளருமான சபேஷ் காலமானார். உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. சபேஷ் உடலுக்கு இசையமைப்பாளர் தேவா நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். நடிகர் ஜெய், பாடகி ஸ்வேதா மோகன் உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தினர். நடிகை மனோரமாவின் மகனும் நடிகருமான பூபதி தனது 70வது வயதில் காலமானார். உடல்நலக் குறைவால் மறைந்த நிலையில் அவரது இறுதிச் சடங்குகள் நாளை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் கடந்த 2022ஆம் ஆண்டு சிறுவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தனது மகளை விட நன்றாக படித்ததால் சிறுவனுக்கு எலி பேஸ்ட் கொடுத்து கொலை செய்த நிலையில் ஆயுள் தண்டனை விதித்து காரைக்கால் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் சாணி அடிக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. சாணத்தை உருண்டை செய்து ஒருவர் மீது ஒருவர் அடித்து விளையாடிய இந்த நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்றனர்.
கோவையில் நடைபெற்ற டூட் பட நிகழ்ச்சியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நடிகர் பிரதீப் ரங்கநாதனை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் திரண்டதால் தடுப்புகள் சரிந்து பலர் கீழே விழுந்தனர். நடிகர் பிரதீப் ரங்கநாதனின் டூட் திரைப்படம் 100 கோடி வசூலை தாண்டியது. தொடர்ந்து வசூலை குவித்து வரும் நிலையில் படக்குழுவினர் உற்சாகத்தில் உள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா கைப்பற்றியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இன்றைய போட்டியிலும் ரன் எதுவும் எடுக்காமல் விராட் கோலி டக் அவுட் ஆனார். அடுத்தடுத்து 2 போட்டிகளிலும் டக் அவுட் ஆனதால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா சதம் விளாசினார். பிரதிகா ராவலும் சதம் விளாசிய நிலையில் இந்திய அணி 300 ரன்களை கடந்தது. செப்டம்பர் மாதத்தில் 112 தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக மருந்து தர கட்டுப்பாடு அமைப்பு தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட மாதிரிகள் மட்டுமே கண்டறியப்பட்டிருப்பதாகவும் சந்தையில் விற்பனையாகும் மருந்துகளில் பிரச்சனை இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் ஆபத்தான ரசாயனத்தை பயன்படுத்தி தீபாவளி துப்பாக்கியை வெடிக்க வைத்ததால் 125 பேரின் கண்கள் பாதிக்கப்பட்ட விவகாரம். இதில் 14 குழந்தைகளின் பார்வை பறிபோனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் தொழில்நுட்ப விதிகளில் திருத்தம் மேற்கொள்வதற்கு மத்திய அரசு பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது. AI தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் மெல்போர்ன் நகரில் உள்ள குடியிருப்பு பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 1500க்கும் மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையான நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை.